ஹிட் மேன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி பொலன்னு பிறந்துட்டா மொத்த எஸ்ஆர்ஹெச் டீம் பவுலிங் இவன் ஃபார்முக்கு வந்து என்ன நடக்குன்றத வந்து பாயிண்ட் டேபிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸ் நம்ம மும்பை பவுலிங்கை சூஸ் பண்ண ஃபஸ்ட்டிலேருந்து அடிக்கணும்னு முடிவோட அந்த எஸ்ஆர்ஹெச் டப்புன்னு விக்கெட்டை கைட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான். அது இந்த இஷான் கிஷானோட விக்கெட்டெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுங்கள பேடிஎம் காரோ அப்படின்ற மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டான் அந்த பாலே. அதில் அம்பையரை திருன்னு முடிக்கிறான். அவுட்டே கேட்காம அவுட்டு கொடுக்குறாங்க. சரி விடுக்காது என்ன கண்ட்ரையோ. அடுத்தது நம்ம போல்ட்டு நம்ம சாதாரண இவங்க சூப்பராக பவுலிங்கை போட்டு சுருட்டிட்டாங்க. அடுத்த வந்து நம்ம கிளாஸ் அண்ணன் மனோகரும் சேர்ந்து ஏதோ மேட்ச்சை கொஞ்சமாக கொண்டு போயிட்டு 143 ரன் வரையும் தேத்துனாங்க. ஏன்னா அதுவும் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் இருந்த நம்ம மும்பை பேட்ஸ்மேன்ஸு விக்கெட் அண்ணும் நம்ம ரோஹித் சர்மா சொல்லவே தானே செம்ம ஓப்பனிங் கொடுத்தானுங்க. ரோஹித் சர்மா நிற்கும் போதே தெரிஞ்சு இது ஒன் சைட் மேட்ச் தான். அதேமாதிரி நினச்ச மாதிரியே மேட்சை முடிச்சு தூக்கி அடைச்சிட்டா ரோஹித் சர்மா. எப்பா நம்ம காஷ்மீர் சம்பவத்துக்கு 2 நிமிஷம் நம்ம அவங்க ஃபேமிலிக்காக நம்ம வேண்டிக்குவோம். அதேமாதிரி நம்ம லோகோவையும் நம்ம அதனால தான் மாற்றிருக்கோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கடா எப்பா.